வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். கோவில்பட்டி வழக்கறிஞர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு, ரேஷன் அரிசி கடத்தலை தட்டி கேட்டதால் தாக்குதல். மேல்மருவத்தூரில் சுயம்பு ஆயுர்வேத மருத்துவமனை துவக்கம், ஆதிபராசக்தி குழும பள்ளிகளின் தாளாளர் திறந்து வைத்தார். விருத்தாச்சலத்தில் ஆட்டோ மீது தனியார் பேருந்து மோதி விபத்து, 8 பேர் காயம். இனி விரிவான செய்திகள். விருத்தாச்சலத்தில் ஆட்டோ மீது தனியார் பேருந்து மோதி 8 பேர் காயம். விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ராமச்சந்திரன்பேட்டை ரயில்வே மேம்பாலம் அருகே மணவாள நல்லூரில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு வந்த தனியார் பேருந்து குறுக்கே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருப்பதற்காக பிரேக் அடித்த போது முன்னால் பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற ஆட்டோவின் பின்பக்கத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் ஆட்டோ சாலையோரம் நின்றிருந்தவர்கள் மீது மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஆட்டோ டிரைவர் முத்தரசன் உட்பட சாலையோரம் நின்றிருந்த கொடுக்கூரை சேர்ந்த விஜய், மருவத்தூரை சேர்ந்த ராதிகா, கொடுக்கூரை சேர்ந்த வெங்கடேசன் மனைவி செல்வி உட்பட 8 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து அறிந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் அடிபட்டவர்களை விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தை ஏற்படுத்தி தப்பி சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூக்கி வச்சுட்டு அவர் நவுத்தினார் பாரு. நவுத்தின உடனே இவர் ஆட்டோக்காரன் திருப்பினாரு. பின்னாடி மினி வண்டி வந்தது. அவங்க இந்த ஒரு மூலையில குத்தினா பாரு. குத்தின உடனே மேல்மருவத்தூரில் பிரம்மாண்ட சுயம்பு ஆயுர்வேத மருத்துவமனை துவக்கம், ஆயுர்வேதம் மற்றும் நவீன மருத்துவத்தின் சிறப்புகளோடு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்களின் அருளாசியுடன் திருமதி லட்சுமி பங்காரு அடிகளார் அவர்களின் நல்லாசியுடனும் சுயம்பு ஆயுர்வேத சிறப்பு மருத்துவமனை மேல்மருவத்தூரில் துவங்கப்பட்டது. ஆதிபராசக்தி பல் மருத்துவ கல்லூரியின் தாளாளர் டாக்டர் ரமேஷ் மற்றும் டாக்டர் சேது கிருஷ்ணா, சகுந்தலா சேது கிருஷ்ணா முன்னிலையில் ஆதிபராசக்தி குழும பள்ளிகளின் தாளாளர் ஸ்ரீதேவி ரமேஷ் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். அருள் திரு பங்காரு அடிகளார் அருளிய இயற்கை மருத்துவத்தின் அடையாளமாக துவங்கப்பட்டுள்ள இந்த சுயம்பு ஆயுர்வேத சிறப்பு மருத்துவமனை ஆன்மீகத்தின் பாரம்பரியமும் ஆயுர்வேதத்தின் சிறப்பியல்புகளும் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ளதாக சக்தி ஸ்ரீதேவி ரமேஷ் தெரிவித்தார். அன்னையின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் மண்ணில் 5000 வருட பாரம்பரியம் கொண்ட ஆயுர்வேதத்தின் தனித்தன்மையுடன் இந்த மருத்துவமனையை துவங்குவதில் தான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைவதாகவும், மேலும் இங்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் முதுகலை பட்டம் பெற்று அனுபவம் வாய்ந்தவர்கள் என்று மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் சேது கிருஷ்ணா தெரிவித்தார். மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் ரமேஷ் பேசுகையில், அருள் திரு பங்காரு அடிகளார் முதலில் மருத்துவமனை தொடங்கிய அதே இடத்தில் இந்த சுயம்பு ஆயுர்வேத சிறப்பு மருத்துவமனை தொடங்கப்படுவதில் தான் மகிழ்ச்சி அடைவதாகவும், இங்கே நவீன மருத்துவத்தின் சிறப்புகளோடு இந்த ஆயுர்வேத மருத்துவமனை மிக சிறப்பாக செயல்பட்டு மக்களுக்கு நல்ல சிகிச்சையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் என்று கூறினார். இந்த துவக்க விழாவில் ஆதிபராசக்தி மருத்துவமனை, ஆதிபராசக்தி பல் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை, செவிலியர் கல்லூரி, பிசியோதெரபி கல்லூரியிலிருந்து முதல்வர்கள், துறை தலைவர்கள், மருத்துவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை வைத்தியநாதன் தலைமையில் சுயம்பு ஆயுர்வேத மருத்துவமனை ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த மருத்துவமனையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்கள் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் அதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி உங்களுடைய ஆரோக்கியத்தை இன்னும் பெட்டராக எப்படி கொண்டு போகணுன்றது தான் இந்த இடத்துடைய ஒரு சிறப்பு. தீவன
திருக்கனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு உற்சவர்கள் இரவு வீதி உலா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவில் உற்சவ சுவாமியும் மாசிமக உற்சவர் ஆகிய ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர்கள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து ஊஞ்சலில் காட்சியளித்தனர். தொடர்ந்து மகாதீபம், கும்பதீபம், நட்சத்திர தீபம், சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் காண்பிக்கப்பட்டது. மேலும் விசேஷ மலர்கள் கொண்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அறங்காவலர் சகுந்தலா மற்றும் பரம்பரை அறங்காவலர் அதிகாரம் பெற்ற முகவர் மணிகண்டன் செய்திருந்தனர். இரட்டனை கிராமத்தில் எழுந்தருள் பாலித்து வரும் ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய சித்ரா பௌர்ணமி பூஜை மற்றும் 12ஆம் ஆண்டு 108 பால்குட அபிஷேக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய 108 பால்குட அபிஷேக திருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள், மூலிகை பொருட்கள், வாசனை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பால், பழங்கள் ஆகிய பொருட்கள் மற்றும் பூரணாகுதி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 108 பால்குட ஊர்வலம் அருள்மிகு ராஜராஜேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலயத்திற்கு வந்தடைந்தது. தொடர்ந்து ஸ்ரீ வெண்ணியம்மனுக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீர் மற்றும் 108 கூட பால் அபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இரட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளை விழா குழுவினர் செய்திருந்தனர். இதில் இரட்டனை கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மாமல்லபுரம் ஸ்ரீ தலசயன பெருமாள் கோவில் சித்திரை பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளான தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாமல்லபுரம் ஸ்ரீ தலசயன பெருமாள் கோவில் சித்திரை பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளான தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தலசயன பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கோவில்பட்டியில் ரேஷன் அரிசி கடத்தலை தட்டி கேட்ட வழக்கறிஞர் மாரிசெல்வம் என்பவர் வீட்டில் கார்த்திக் என்பவர் தலைமையிலான கூலிப்படை கும்பல் 4 கார்கள் 2 பைக்குகளில் வந்து பெட்ரோல் குண்டு வீசி தப்பி ஓட்டம். தடயங்களை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராஜு நகர் 3வது தெருவை சேர்ந்தவர் வெள்ளத்துறை மகன் மாரிசெல்வம். இவர் வழக்கறிஞர். கோவில்பட்டி பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தல் கும்பலை சேர்ந்த பாம்பு கார்த்திக் என்பவர் சில தினங்களுக்கு முன்பு ராஜீவ் நகரை சேர்ந்த லக்ஷ்மணன் என்ற சிறுவனை வீடுகளில் இருந்து ரேஷன் அரிசி வாங்கி தருவதற்கு கட்டாயப்படுத்தி உள்ளனர். இதற்கு லக்ஷ்மணன் மறுக்கவே அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்த தகவல் அறிந்த அப்பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் மாரிசெல்வம் பாம்பு கார்த்தியை தொடர்பு கொண்டு எதற்காக சிறுவன் லக்ஷ்மணனை அடித்தாய் என கேள்வி எழுப்பியுள்ளார். இதில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாம்பு கார்த்திக் மாரிசெல்வத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிரட்டியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அதிகாலையில் பாம்பு கார்த்திக் தலைமையில் 4 கார்கள் 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 20க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் வழக்கறிஞர் மாரிசெல்வத்தின் வீட்டின் கதவை தட்டியுள்ளனர். கதவை திறந்து வழக்கறிஞர் மாரிசெல்வம் வெளியே வந்த போது அந்த கும்பல் பெட்ரோல் குண்டுகளை சரமாரியாக வீசிவிட்டு தப்பி ஓடியுள்ளது. இதில் அவரது வீட்டின் முன்பகுதி ஜன்னல் வழியாக வீட்டிற்குள் விழுந்தன. அப்பகுதியில் இருந்த பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தடயங்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் ரேஷன் அரிசி கடத்தல் தொழில் கொடிகட்டி பறந்து வருகிறது. இதில் ஏற்கனவே பல்வேறு குழுக்களிடையே தொழில் போட்டிகளும் பகைகளும் தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் ரேஷன் அரிசி கடத்துவதற்காக சிறுவனை கட்டாயப்படுத்திய சம்பவத்தில் தட்டி கேட்ட வழக்கறிஞர் மாரிசெல்வம் வீட்டின் மீது கூலிப்படை கும்பல் பெட்ரோல் குண்டு வீசி கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் கோவில்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
அரிசி எடுக்க மாட்டேன்னு சொன்னான். அப்போ நாலுங்கிற அவனை வச்சு அவனை மிரட்டி அரிசி எடுக்க சொன்னாங்க. அப்போ அவன் தெரிஞ்ச பின்னா நான் ஃபோன் அடித்து தம்பி அவனை அடிக்காதீங்கன்னு சொன்னேன். நேற்று சாயந்தரம் ஃபோன் அடித்து அடிக்காத தம்பி பேசிட்டு அப்படின்னு. அதுக்கு நைட்டு போல் புதையை போட்டு ஒரு 30 போட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான். இல்லை என்ன நடந்துருக்கேன் நேற்று நைட்டு அதாவது 1:30 போல் வந்து கூப்பிட்டாங்க. வெளியே வந்து யாரான்னு பார்த்தா 30 பேர் இருந்தாங்க. என்னடா செய்யணும் அப்படின்னு கேட்டேன். கார்த்தி என் தம்பி அவன் கூப்பிட்டேன் உள்ளவான்னு கேட்டேன். கூப்பிட்டோடனே ஒவ்வொருத்தரும் பெட்டில் கொண்டு வீச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே அருவாவோட வந்துட்டாங்க. திண்டிவனம் அருள்மிகு ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. திண்டிவனம் அருள்மிகு ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் சித்திரை பௌர்ணமியை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் பால்குடம் வீதி உலாவும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். கடமலைகுண்டு கிராமத்தில் புதிதாக விவேகானந்தா கிட்ஸ் பிளே ஸ்கூல் திறப்பு விழா நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கடமலைகுண்டு கிராமத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள விவேகானந்தா கிட்ஸ் பிளே ஸ்கூல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கடமலைகுண்டுவை சேர்ந்த 100க்கும் அதிகமான பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். பள்ளி நிர்வாகிகள் அனைவரையும் வரவேற்றனர். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகி நீதி குருசாமி ரிப்பன் வெட்டி பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து பள்ளியின் சிறப்பம்சங்கள் குறித்து நிர்வாகிகள் எடுத்துரைத்தனர். மேலும் பிளே குரூப், ப்ரீ கேஜி, ஜூனியர் கேஜி, சீனியர் கேஜி மற்றும் பள்ளியை தாண்டிய திறன்கள் வளர்ப்பு போன்றவை சர்வதேச தரத்தில் பயிற்றுவிக்கப்படுகிறது என தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகிகள் தங்க வணங்காமுடி, கருப்புசாமி மற்றும் விவேகானந்தா மருத்துவமனை பணியாளர்கள் செய்திருந்தனர். நீதி மேல மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவில்பட்டி வழக்கறிஞர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு, ரேஷன் அரிசி கடத்தலை தட்டி கேட்டதால் தாக்குதல். மேல்மருவத்தூரில் சுயம்பு ஆயுர்வேத மருத்துவமனை துவக்கம், ஆதிபராசக்தி குழும பள்ளிகளின் தாளாளர் திறந்து வைத்தார். விருத்தாச்சலத்தில் ஆட்டோ மீது தனியார் பேருந்து மோதி விபத்து, 8 பேர் காயம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.